வணக்கம். நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். வாங்க இந்த ஆழமான பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். நாம வாழ்ற இந்த அவசர உலகத்துல நிஜமான மன நிம்மதின்னு ஒன்னு இருக்கா? அதை எங்க போய் தேடுறது? யோசிச்சு பாருங்களேன். சுத்தி ஒரே குழப்பம், சண்டை, பிரிவினை இப்படி இருக்கும்போது அமைதிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போகலாம். இந்த அமைதியை தேடுற பயணத்துல நமக்கு வழிகாட்ட போறது வெறும் ஒரு புத்தகம் இல்ல, அது ஒரு ஆன்மீக நண்பன் மாதிரி. மிக்கைகில் நைமி எழுதின மிர்தாதின் புத்தகம். நமக்குள்ள தெளிவை நோக்கி போறதுக்கு இது ஒரு கலங்கர விளக்கமா இருக்க போகுது. சரி, வாங்க இந்த புத்தக உலகத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இது வெறும் தத்துவங்களோட தொகுப்பு மட்டும் இல்ல, இது ஒரு அழகான உவமை கதை. ரொம்பவே மாயாஜாலமான ஒரு இடத்துல இந்த கதை நடக்குது. கதையோட களம் பேழைன்னு சொல்லப்படுற ஒரு மலை உச்சி மடாலயம். அந்த பேருக்கேத்த மாதிரியே இது ஆன்மீக மாற்றத்துக்கான ஒரு அடையாள கப்பல் மாதிரி. அங்க ரொம்ப வருஷமா அமைதியா வாழ்ந்துட்டு இருந்த துறவிகளோட வாழ்க்கைய மிர்தாத்னு ஒரு ஞானியோட வருகை மொத்தமா மாத்தி போடுது. அப்படி அந்த துறவிகளோட வாழ்க்கையே புரட்டி போட்ட மிர்தாதோட போதனைகள் என்னவா இருக்கும்? வாங்க இந்த புத்தகத்தோட இதய பகுதின்னு சொல்லப்படுற அந்த 3 பெரிய உண்மைகளை இப்போ பார்க்கலாம். முதல் பெரிய உண்மை இந்த ஒத்த வார்த்தையில் அடங்கியிருக்கு: ஒற்றுமை. மிர்தாத் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கு. நான் வேற நீங்க வேறன்னு நம்ம பிரிச்சு பார்க்கிற எண்ணம் தான் நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். இந்த பிரிவினைங்கிறது ஒரு மாய, அது உண்மையே இல்லைன்னு புரிய வைக்கிறார். இத உணர்றது தான் ஞானத்துக்கான முதல் படி. சரி, எல்லாமே ஒண்ணுதான்னா அந்த ஒன்னை இணைக்கிற சக்தி எது? அதுதான் மிர்தா தத்துவத்தோட அஸ்திவாரம். நம்மளோட இரண்டாவது பெரிய உண்மை அன்பு. ஆடாடா, என்ன ஒரு ஆழமான வரிகள் பாத்தீங்களா? மிர்தாத்தை பொறுத்த வரைக்கும் அன்புங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் கிடையாது. அதுதான் இந்த உலகத்தையே இயக்குற ஒரு பெரிய சக்தி, ஒரு விதி. நாம வாழ்றதுக்கே காரணம் அந்த அன்பை கத்துக்கிறதுக்கு தான். அன்பை கத்துக்கிட்டாதான் சரியா வாழவே முடியும்னு சொல்றார். இதை விட பெரிய பாடம் வேற என்ன இருக்க முடியும்? ஒற்றுமையை உணர்ந்து அன்பால இணைஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் நம்மளோட 3வது பெரிய உண்மை, விடுதலை. மிர்தாத் சொல்றாரு, நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் அந்த நான்னு சொல்ற அகந்தை தான். பயம், பிரிவினை, கவலை இது எல்லாமே இந்த அகந்தைங்கிற சிறைக்குள்ள தான் பிறக்குது. இந்த சிறைச்சுவரை உடைச்சி வெளியே வரும்போது தான் நமக்கு உண்மையான விடுதலையும் மன அமைதியும் கிடைக்குது. ஒற்றுமை, அன்பு, விடுதலை இவ்ளோ ஆழமான விஷயங்களை சொல்ற இந்த புத்தகம் ஏன் இன்னைக்கும் ஒரு மாபெரும் படைப்பா கொண்டாடப்படுது? ஏன்னா அதோட தாக்கம் அப்படிப்பட்டது. இதுல இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா, இத தத்துவங்களை ரொம்ப ட்ரையா சொல்லல. அதுக்கு பதிலா கவிதை மாதிரி அழகான உருவகங்களோட சொல்லி நம்ம மனசுல பதிய வைக்குது. இத படிக்கும்போது நம்ம அறியாம மரண பயம் எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ளேயே இருக்கிற ஆன்மீக சக்தியை உணர இது ஒரு வழிகாட்டியா இருக்கு. பாருங்க, பிரபல ஆன்மீகவாதியான ஓஷோவே இந்த புத்தகத்தை எவ்வளவு உயர்வா சொல்றாருன்னு. உலகத்துல இருக்கிற மத்த எல்லா புத்தகத்தை விடவும் இது ரொம்பவே தனிச்சு நிக்குதுன்னு சொல்றார். இதுவே இந்த புத்தகத்தோட அருமைக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆனா இந்த பெரிய பெரிய தத்துவங்களெல்லாம் புத்தகத்துல மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. இத நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? வாங்க அத பத்தி பாப்போம். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். பயங்கரமான டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்க, இல்ல யாரோ ஒருத்தர் உங்க மேல கோவமா கத்துறாங்க. நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? உடனே டென்ஷன் ஆவோம், பதிலுக்கு கத்துவோம் இல்லையா? அதுக்கு பதிலா மிர்தாடோட வழியை யோசிப்போம். உடனே எதிர்வினை ஆற்றாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம். பிரிச்சு பார்க்காம அவங்களும் நம்மள மாதிரி தானே ஒற்றுமையா உணரலாம். பயத்துக்கு பதிலா அன்பை தேர்ந்தெடுக்கலாம். இதோ இதுக்கான ஒரு சிம்பிள் பயிற்சி. உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது முதல்ல ஒரு நிமிஷம் நிதானமா உங்க எண்ணங்களை கவனிங்க, எது சரி தப்புன்னு ஆராயாம. 2வது, உங்களுக்கும் அந்த சூழ்நிலைக்கும் நடுவுல இருக்கிற பிரிவினை ஒரு மாயதான உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. 3வது, கோபத்திலேயோ பயத்திலேயோ பதில் சொல்லாம அன்புல இருந்தும் கருணையில இருந்தும் ஒரு பதில தேர்ந்தெடுங்க. இந்த சின்ன மாற்றம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொண்டு வர்றத நீங்களே பாப்பீங்க. கடைசியா உங்களுக்காக நான் விட்டுட்டு போற ஒரே ஒரு கேள்வி இதுதான். அன்புங்கிற ஒரு புதையல் நமக்குள்ளே இருக்கும்போது அது ஏன் நாம வெளியில தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிர்தாதின் புத்தகம் நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கியமான பாடம் அன்புதான். இந்த ஆன்மீக பயணத்துல என் கூட இணைஞ்சிருந்தவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த அன்பு மற்றும் ஒற்றுமைங்கிற செய்தியை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட பகிர்ந்துக்கோங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துல அன்பை பரப்புவோம். நன்றி.